2 கானா பாட்டு அப்படின்னா, கானா பாடகர் போறாங்க அப்படின்னா, கானா பாட்டு வந்து அந்த இறந்தவங்க வீட்ல போறாங்க அப்படின்னா, ம் அவங்கள வந்து அழுவ வச்சுட்டு தான் வருவாங்க. ம் அழுவ வச்சுட்டு அதே டைம்ல சிரிக்கவும் வைக்கணும் அவங்கள. ம் ஸோ அது ஒரு டாஸ்க் மாதிரி. கண்டிப்பா. ம் அதாவது இறந்தவங்க வீட்ல அழுவவும் வைக்கணும், ம் சிரிக்கவும் வைக்கணும். ஸோ 2மே. ஏன்னா அழுவ வச்சிருந்தா நல்லா இருக்காது இல்லையா? ம் ஸோ ஜாலியாவும் இருக்கணும், சிரிக்க அதே வைக்கணும், நல்லா நேரம் இதுவா இறந்தவங்கள இருக்கணும். பத்தியும் பாடுற மாதிரி கண்டிப்பா, இருக்கணும். ஆமா. ஸோ அவங்க மேலலாம் நெறைய ஒரு பாடல்லாம் பாடி, அந்த மாரி அப்படி அவங்களையும் நீங்க ஆறுதல்லாம் பாடினதுலயே படுத்தி மறக்க முடியாத பாட்டு ஒண்ணு ஏதாவது இருக்கா? நான் பாடுன பாட்டு அப்படி இல்ல. நெறைய பாடல்கள்லாம் முன்னோடிகள்லாம் நெறைய பாடி வச்சிருக்காங்க. ஸோ ம் அத கண்டிப்பா பாடுறேன். ஏன்னா ம் திடீர்னு இது மாரி கேட்டா புரியுது புரியுது. நம்மளுக்கு மைண்ட் வந்து ஒர்க் ம் ஆவாது. உனக்கு சந்தன மாலை வாங்கின்னு வந்தோம் இறந்தத கேட்டு, உன் பேரு மேல பாட வந்தேன் பேனாயுபீரங்கள் பாட்டு, இதயம் நொந்தது கண்ணீரும் வந்தது, இதயம் நொந்தது கண்ணீரும் வந்தது, சொல்லாம உயிரு அந்த எம்மா கிட்ட போச்சு, உனக்கு சந்தன மாலை வாங்கின்னு வந்தோம் இறந்தத கேட்டு. ஸோ அது மாதிரி நிறைய அடடா! இது ஒரு பாடலாம். பழைய பாட்டோட டியூன்ல. கண்டிப்பா, ஆமா. ஸோ அதாவது சோக பாட்டு அப்படின்னாலே பழைய டியூன் எடுத்தாலே அதில் உட்காந்துரும் கரெக்டா. என்ன வார்த்தை சூப்பர். வச்சாலும் பட்டுன்னு நைஸ். உட்காந்துரும். அத கொஞ்சம் கானா மோடிக்கு ஏத்த மாரி லிரிக்ஸ் எழுதி. அதான் அந்த ஸ்டைல், அதாவது இந்த காலத்து ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதான். நம்ம தான் மாற்றணும். அதாவது நம்ம என்ன பாட்டு நம்ம கொடுக்குறோமோ ம் அதுக்கேற்ற மாதிரி ரசிகர்களும் ம் விரும்பி கவனிப்பாங்க. இந்த ம் கால இளைஞர்களாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ திடீர்னு கானா பாட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். ம் அது தெரில நம்மளுக்கு. ஒரு 10 வருஷமா கானா பாட்டு அதெல்லாம் இருக்கு. ம் அப்போதுலேருந்தே இருக்கு நிறையா. ம் ஆனா ஒரு கானா பாட்டு இல்லாம இப்போ ஒரு படமும் வரதில்லை இப்போ. ம் கானா பாட்டு இருந்தா தான் படமே ரிலீஸ் பண்றாங்க. அதுல ம் கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கானா பாட்டுனா இருக்கும் கண்டிப்பா. ஸோ ம் அந்த மாதிரி பட்சத்துல வந்து அதை பார்த்துட்டோன்னே ஓகே நம்மளும் இந்த ஃபீல்டில் வரணும், நம்மளும் ஒரு கானா பாட்டு நம்மளும் பதிய வைக்கணும் அந்த ம் இடத்துல அப்படின்னு ஒரு ஆர்வத்தினால தான் நிறைய இளைஞர்கள் வந்து இப்போ பாட வராங்க, முன்னோருக்கு வராங்க. ஆமா ஆமா ஆமா. ஸோ ம் அதாவது இப்போ நானும் ட்ரை பண்ணுறேன், இவரோ ட்ரை பண்ணுறாரு, ம் நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து யாருக்கு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சினி ஃபீல்டில் நிறைய வாய்ப்புகள்லாம் இப்போ கிடைக்குது. கண்டிப்பாக அந்த ஒரு கானா பாடகர்கள் மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் அந்த மாதிரி பசங்க என்ன மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ம் ஸோ நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம அங்கே போகிறோம், ஷூட் பண்ணுறோம், ம் பாடுறோம், நம்மளால என்னென்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணுறோம். ம் முடியாத பசங்க வந்து அவங்க நிறைய டேலண்ட்லாம் இருக்குது அவங்களுக்கு. ம் இதே மாதிரி நிறைய பேர் பசங்க வெளில இருக்காங்க. ம் அவங்களெல்லாம் வந்து அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், என்ன மாதிரி அவங்களும் ஒரு பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆசை. கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இவரோட ஃப்ரெண்டு அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல கானா சிங்கரை ரொம்ப அழகா ஸ்பாட்லேயே எழுதி பாடியும் காமிச்சிங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே பெரிய இடத்துக்கு வரணும் நாங்களும் கண்டிப்பா ஆசைப்படுறோம். கண்டிப்பா அண்டு கோபால், நீங்களும் வரணும் மேலே, சரியா? ம் அவரை பார்த்துக்கோங்க, சரியா? கண்டிப்பா.